பழத்தை பறிக்காமலே பழத்தை சாப்பிட்ட அந்த உணர்வுகள் ஒரு ஞானிக்கு ஏற்படும். ராமலிங்க சுவாமி வடலூர்ல எந்த குறிப்புல இருந்து உணவு எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு குறிப்பு இருக்கா? சாப்பிடாத ஒருத்தர் ஏன் சோறு போட்டார்? இதுதான். இதை கண்டுபிடிச்சிட்டாவே போதும். அப்ப உணவே எடுக்க மாட்டாரு ஒரு ஞானி, அவர் ஏன் அன்னதானம் பண்றாரு? அவரு பல மருந்துகளை சொல்லியிருக்கிறார். அந்த மருந்தை அந்த அன்னதானத்துக்குள்ளேயோ அங்கேயோ போடுங்கப்பான்னு சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அப்ப அவருடைய சூழல் என்னன்னா, நான் உணவு எடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு நான் உணவு கொடுக்குறேன். ஒரு நாள் நான் ஏன் உணவு எடுக்கலைங்கிறத நீ ஒரு நாள் உணர்வு. அப்ப நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ராமலிங்க சுவாமி புகைப்படம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்டேன், நாளைக்கு சாப்பிட்டேன், நாளைக்கு மறுநாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பார்த்து அந்த சோறு போட்டது யாரு அப்படின்னா இவரு தான். இவருடைய இவருடைய வாழ்க்கை, இவரெல்லாம் யாருன்னு பார்த்தா ஒளி தேகமா இருக்கிறாரு. இப்போ ஒளி தேகமா இருக்கிறவங்க சோறு திம்பாங்களா அப்படின்னா சோறு திங்க மாட்டாங்க. அப்ப சோறு திங்காதவர் ஏன் சோறு போட்டாரு? அப்ப அவர் சோறு போடுறாருன்னா அப்ப நம்ம சாப்பிட்றோம். அப்ப அவரை மாதிரியே நம்ம சாப்பிடாம இருந்தா என்ன? அப்ப அவரை நாம பார்க்கணும். அப்ப அவரோட நடக்கணும். அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நாள் நம்ம ஏன் அவரை மாதிரி மாறக்கூடாது, இல்லை அவரோட பயணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது, அப்ப அவருடைய அலைவரிசை நீ சாதாரணமா சோத்தை விட்டுட்டு என்ன மாதிரி வர முடியாது. அதுக்கு ப்ரொஃபஷனலா நீ என்ன பண்ணணுங்கிறத சூட்சுமத்தில் காட்டி கொடுப்ப. அப்ப ஒரு நாள் சோறு தின்ன மனிதன் ஒரு நாள் அவனாக உணர்ந்தான். எதை உணர்ந்தான்? சோறு இல்லாம வாழ முடியும்னு உணர்ந்தான். இன்றைய சோறு நாளை தேவைப்படாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இன்றைய ஆசை நாளைக்கு அது நிராசையா போயிடும். புரியுதுங்களா? இன்றைய இளமை நாளை முதுமை. அவ்வளவுதான் விஷயம்.